29ஆம் தேதி நவம்பர் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகன மழையும், சில கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் அதிகன மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட் 10 மாவட்டங்கள்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர். 30ஆம் தேதி நவம்பர் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு. ஏனைய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை புயல் மையமிட்டுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றும் கடுங்காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயலின் மையப்பகுதியை விட்டு வெளிப்புற பகுதிகளில் 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். அதே போல் அரபிக்கடல் பகுதிகளிலே கூட கேரள, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள், ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. மற்றபடி அந்த 5 நாட்களுமே கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பெயர் ஏமன் நாடு அந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்ததில் ஏமன் நாடு சொல்லியிருக்காங்க. தித்வ அப்படின்னா நம்ம தமிழில் தித்வன்னு தான் சொல்கிறோம். அதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா லகூன், இங்கிலீஷில் லகூன், அதாவது ஒரு நீர்ப்பரப்பு, பெரிய நீர்ப்பரப்பு ஏதாவது ஒரு தடுப்புனால குறுகி ஒரு சின்ன நீர்ப்பரப்பாக ஆகும்போது அதை லகூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஏமன் நாட்டில் அந்த பெயர் கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் -31% இருக்குது. இந்த புயலினால் நமக்கு ஒரு மழை வந்ததுன்னா நல்ல ஏறும், நல்ல பர்சன்டேஜ். 29ஆம் தேதி சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் வச்சிருக்கோம். 30ஆம் தேதி அது சென்னையிட்ட தான் நிக்கிறதா நீங்க அந்த பிக்சர்ல அதாவது எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கா மேம்? 29ஆம் நம்ம 7 நாட்கள் முன்னாடியில இருந்து நம்ம கொடுக்குற அந்த பேட்டர்ன் எந்தெந்த மாவட்ட வாரியா மழை பெய்யும்ன்றது சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுதுன்ற பொறுத்து நம்ம மாத்திட்டு தான் இருக்கோம். அதனால இது சடனாக நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறும் வாய்ப்பு இருக்கிறது. இது என்ன சொல்கிறது, இட்ஸ் அ சயின்ஸ். நம்ம அது மாறவே மாறாதுன்னு சொல்கிறது தவறு. இதுக்கு தமிழ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? டித்வாவா டித்வாவா? டீ போடுவோமா டீ போடுவோமா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஏமன் நாட்டை கேட்டால் தான் அதோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தித்வா அப்படின்னு சொல்லி தீயும் போடலாம், டியும். ஏன்னா டி தான் நம்ம போடுறதுனால டி இத்வான்னு போடுறோம். அப்படிதான் போடுறோம்.